நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அன்புக்குரிய தோழர்களே, கூட்டணி கட்சி தோழர்களே, அஇஅதிமுகவினுடைய உங்களுடைய வெற்றி சின்னமாம் தாமரைக்கு வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய விடுதலை வீரர்கள், விடுதலை போட்ட நாயகர்களுக்காக, விடுதலை வீரர்களுக்கு விடுதலை போராட்ட களத்திலே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சாத்தூர் சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் கொஞ்சம் தயவு செய்து வழிவிடுங்க, தலைவர்களுக்கு வழிவிடுங்க, இடைஞ்சல் பண்ணாதீங்க. தயவு செய்து தலைவர்களை காக்க நான் வீர முழக்கமிட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் திருவுருவ சிலைக்கு முன்மாறியவும் நமது இரு தலைவர்களிடமும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அந்த கண்குளா காட்சியானது நம்மளுடைய நேசத்தையும் நமதோட சட்டமன்றத்தையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியாக இருக்கிற பாரத் மாதா கி கொஞ்சம் விளைவிக்கங்க, அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. வண்டி கொஞ்சம் பின்னாடி போட்டுருங்க, கொஞ்சம் விளைவிக்கங்க. தலைவர்களுக்கு இடம் விடுங்க, தயவு செய்து தலைவர்களுக்கு இடம் விடுங்க. தலைவர்களை தொந்தரவு பண்ணாதீங்க, தலைவருக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்சம் இடம் விடுங்க. நம்ம விடுதலை போராட்ட தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நம்முடைய மாநில தலைவர்களுக்கு வழிவிடுங்க. போதும் போதும் போதும், எல்லாரும் இறங்க, மற்ற எல்லாரும் இறங்க சொல்றாங்க. கொஞ்சம் இறங்குங்க, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கிருங்க. தயவு செய்து எல்லாருமே கொஞ்சம் கீழே இறங்கிருங்க. நமக்கு நம்மளே தான் இன்னைக்கு நமக்கு நாமே திராவிட முன்னேற்றம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு நாமே திட்டத்தை நம்ம இன்னைக்கு கையெழுப்போம். நமக்கு நாமே இருந்து அனைவருமே நம்மளோட தலைவர்கள் அவங்க பண்பாட்டை காப்பதற்கு நமக்கு நாமே இருப்போம். கொஞ்சம் வழிவிட்டு கொஞ்சம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, தலைவர்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க. நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர்களுக்கு வழிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரமா மக்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்கு வழிவிடுங்க. இது நெக்ஸ்ட் மந்த் போடுறியா சென்டர்ல அடிச்சு கொடுங்க, சென்டர்ல அடிச்சு கொஞ்சம் நீங்க திருப்பி என்ன வந்து கொஞ்சம் நம்மளோட தலைவர்கள் இரண்டு பெரும் தலைவர்கள் நமக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது நம்மளோட பெரிய ஒரு பிரார்த்தனை.
சேர்ந்து சாத்தூர் சட்டமன்றத்தை வெற்றி பெற செய்ய தீர்மானித்து அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக சாத்தூர் சட்டமன்றம் மாறி இருக்கும் போதுமேவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே நமக்கு உறுதியாக இருப்பார்கள் கூடி வந்து வெற்றி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிம்ம சம்பளமாக மக்கள் யாத்திரை நாயகன் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வைக்கிறோம். கொஞ்சம் இடம் விட்டுருங்க, கொஞ்சம் இடம் விட்டு இந்த மைக் வந்துடும். கொஞ்சம் இடம் விட்டுருங்க, தயவு செய்து கொஞ்சம் இடம் விட்டுருங்க. காட்டூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வருகை வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அலை வீசிக் கொண்டிருக்கிறது. மக்கள் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள். கொடுங்கோல் அரசுக்கு முடிவு கட்ட தயாராகிவிட்டார்கள். விரைவிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக வருவார். எங்கள் தாமரையிலே வாக்களிகள் அவருக்கு ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கிற முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நிலையை இப்போது வாக்குகளை கேட்டு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிற எனக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறேன். இந்த நிகழ்வில் ஆலங்குளம் என்கின்ற அழகிய நகர் பகுதியில் இன்று எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மதிப்பு மரியாதையுடைய அண்ணாமலை அவர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி ரவி சந்திரன் அவர்கள், அம்மாமுக முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக வாக்குகளை கேட்பதற்காக வந்திருக்கிற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், எங்களுடைய என்றுமே இதயத்தில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற எங்களது அண்ணாமலை அவர்கள் இப்போது உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரித்தார்.